பாக்யராஜ் மகன் சாந்தனுவுக்கு திடீர்னு என்ன ஆச்சு? டைரக்டரும் நடிகருமான பாக்யராஜுடைய மகன் அப்படிங்கிற அடையாளத்தை தாண்டி சினிமாவில் சாதிக்க முடியாம தவிக்கிறாரு சாந்தனு. 90s டைம்ல இருந்து இப்ப வரைக்கும் தனக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம் கிடைக்குமான்னு ஏங்கிட்டு இருக்க இவர் லேட்டஸ்டா மாஸ்டர் படத்துல நடிச்ச போது கூட பயங்கர ட்ரோலுக்கு ஆளானாரு. கண்ணீர் விடாத குறையா அவர் பேசின வீடியோக்கள் வைரல் ஆச்சு. இப்படிப்பட்ட நிலையில சாந்தனு லேட்டஸ்டா ஒரு இன்டர்வியூல மனம் திறந்து பேசியிருக்காரு. நான் அடுத்த ஜென்மத்துல சிவகார்த்திகேயனாகவோ அல்லது மணிகண்டனாகவோ பிறக்கணும் தான் ஆசைப்படுறேன். ஏன்னா அவங்க எல்லாம் சினிமா பேக்ரவுண்டே இல்லாம ஒரு அடிப்படை ஸ்டேஜ்ல இருந்து வளர ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்கள மாதிரி தான் நானும் அடிப்படையில இருந்து ஆரம்பிச்சேன். ஆனா சாந்தனு என்ன பண்ணிருக்காருன்னு பார்க்காம பாக்யராஜ் பையன் என்ன பண்ணிருக்காருன்னு தான் பாக்குறாங்கன்னு பேசியிருக்காரு. ஆக்சுவலி இவரோட ஆதங்கம் நியாயமானதுதான். பெரிய டைரக்டரோட மகன் அப்படிங்கிற அடையாளமே மகனுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையா மாறி போகுது. இதே நிலைமையில இருந்து வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டவர் தான் மறைந்த நடிகர் மனோஜ்குமார். பாரதிராஜாவை மனசுல வச்சே இவருடைய வெற்றியை பலரும் ஸ்கேல் பண்ணி பார்த்தாங்க. அதோட விளைவாதான் உடல்நலக்குறைவு, அளவு கடந்த வருத்தம், மாரடைப்புன்னு இப்ப உயிரையே விட்டாரு மனோஜ்குமார். எவ்ரி ஒன் இஸ் யூனிக். யாரையும் யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. நாங்க இருக்கோம் சாந்தனு ப்ரோன்னு ஆறுதலா கமெண்ட் பண்றாங்க ரசிகர்கள்.